அவருடைய சீடர்களுக்கு இவரை மதிப்பதில் இஷ்டமில்லை. ஒரு சம்பவம். ஒரு நாள் காவிரி ஆற்றங்கரையில் ஒரு ஆற்று மண் திடலில் ஐயாவாளுடைய சீடர்கள் எல்லோரும் அமர்ந்து தியானம் செய்கிறார்கள். அப்பொழுது ஆற்றில் வெள்ளம். மற்ற எல்லா சிஷ்யர்களும் வெள்ளத்தை பார்த்தவுடன் கரையை நோக்கி ஓடிவிடுகிறார்கள். ஆவுடையக்கால் மட்டும் எதுவும் நடக்காதது போல் அங்கு அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாம். அந்த ஆற்று நீர் இரண்டாக பிரிந்து அவளை சுற்றி ஓடியதாம். வெள்ளமெல்லாம் வடிந்த பின்பு அவள் கரைக்கு வந்து தன் குருவை வணங்கின பின்புதான் மற்ற சீடர்களுக்கு அவளுடைய குரு பக்தியும் அவளுடைய குரு அருளையும் கண்டு பின்பு அவளை மதிக்கின்றனர். இதே மாதிரி ஒரு கதை தோடகாச்சாரியருடைய வாழ்க்கையிலும் நடந்துள்ளது. பகவான் ஆதிசங்கரர் ஒரு சமயம் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது இவருக்காக வெயிட் பண்றாங்க. மற்றவங்களாம் நினைக்கிறான் அவன் மூடன், அவனுக்காக என் சுவாமி வெயிட் பண்றாரு. இதை அவர் தெரிந்து கொண்டு தன் தவ வலிமையால் அவருக்கு சக்தி கொடுத்து தோடகாஷ்டத்தை பாட செய்துள்ளார். இவர் குருவிடம் அதீத பக்தி கொண்டு அதே போன்று சமாதி நிலையில் குரு சிஷ்ய சம்பாஷணையாக அவள் எழுதிய ஒரு பாடல் வரி. ஐயா, ஞானம் வந்த மாத்திரத்தில் தேகம் விழ வேண்டாமோ? அவர் கூறுகிறார், அம்மா, ஞானம் வந்த மாத்திரத்தில் தேகம் விழுமானால் அஞ்ஞானி ஜனங்களுக்கு யாராலே விமோச்சனம்? இதே போன்று நரேந்திரர் நிர்விகல்ப சமாதி அடைகிறார். அவர் அந்த சமாதி நிலையிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது பகவான் ராமகிருஷ்ணன் கூறுகிறார், நீ மக்களுக்கு தொண்டு செய், அதுவே மகேசருக்கு செய்யும் தொண்டு என்று கூறுகிறார். அந்த நரேந்திரர் தான் பின்னாடி விவேகானந்தராக எட்டாத சிகரத்தை எட்டுகிறார். எங்குமாய் ஏன் அலைகிறாய் மனமே, எண்ணமற்ற இடத்தில் நீ நிறுத்துகிறாய். பிரம்மம் அகம் என்றறிந்து ஆராய்ந்து பார்த்தால் அப்புறம் ஜென்மம் வாராது என்கிறார். அவள் நாட்டுப் பெருமையை பாடியுள்ளார். விண்ணோர்கள் சேரும் எங்கள் வேதாந்த மலையே, மண்ணளந்த மாதவனால் மதிக்கும் எங்கள் மலையே, பரபிரம்ம ஞான திஷ்டரெல்லாம் பதமடையும் மலையே. இது அவள் வாழ்வில் ஒரு சத்திய வாக்காக மாறியுள்ளது. ஒரு ஆடி அமாவாசை தினத்தில் குற்றால அருவியில் குளித்துவிட்டு அகத்தியர் பெருமை கூறும் பொதுகை மலையில் ஏறினார், பதமடைந்தார், ஐக்கியமானார், திரும்பி வரவே இல்லை. ஸோ அவரது பாடல்கள் நம் மனதில் ஐக்கியமாகி நம்மை ஆன்மீக பாதையில் அழைத்துச் செல்வோம் என்று நம்புகிறேன்.